சொல்லுங்க. மின்கட்டண எதிரணியினர் ஒட்டுமொத்தமாக அதுவும் அதிமுக குறிப்பாக சென்ற ஆட்சியில் உதய மின் திட்டத்தின் வழியாக அவர்கள் செய்த அந்த மிகப்பெரிய துரோகம், இன்று வரை தமிழகத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறது. பாஜகவிற்கு துணை நின்று அவர்களுக்கு அடிமைகளாக நின்று மகத்தான ஒரு துரோகத்தை அதிமுக தமிழகத்துக்கு செய்திருக்கிறது. அதன் விளைவாக அந்த கடன் சுமை இன்று வரை அப்படியே நீடித்துள்ளது. தொடர்ந்து பல்வேறு கட்ட கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்து திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சி தொடர்ந்து அந்த பிரச்சனையை சரி செய்து கொண்டே வருகிறது. அதிலிருந்து மீண்டு வந்து தற்போது அதே விசைத்தொழில் தொழிலாளர்களுக்கு 1000 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை வழங்கிய மாபெரும் ஆட்சிதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி. இதை தாண்டியும் செய்ய போகிறார். அது எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இந்த கோவை பகுதிக்கு காத்திருக்கிறது. நிச்சயமாக பிரம்மாண்டமான வளர்ச்சி கோவைக்கு காத்து. மின் கட்டணத்தை பொறுத்தவரை அதன் ஒட்டுமொத்த அந்த பிரச்சனைக்கு மூல காரணமே அந்த உதய மின் திட்டத்துல அவங்க கையெழுத்திட்டதுதான், அதிமுக கையெழுத்திட்டதுதான். அதுல இருந்து மீண்டு வந்துதான் இப்போ படிப்படியாக நம்ம தெரிஞ்சு இப்போ அந்த டிஸ்காமியே இருவேறு டிஸ்காமியா மாத்துறதுக்கான வேலைகள்லாம், அதாவது ரினியூவல் எனர்ஜிக்கு தனியா ஒரு டிஸ்காம் கொண்டு வரதுக்கான வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கை பலரும் வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். நல்ல ஒரு தீர்வு வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கு. அது நான் கொடுக்க கூடாது, முதலமைச்சர் சொல்லுவாரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே கோவைக்கு வரும்பொழுது பல முக்கிய தகவல்களை, பல முக்கிய செய்திகளை இங்க கோவையில் நிச்சயமாக தெரிவிக்கிறார் என்று நான் நம்புறேன். நிச்சயமாக நல்ல செய்திகள் அன்றும் சரி, அதற்கு பிறகும் சரி. இந்த ஆட்சி திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி. தேர்தல் நேரத்தினால் சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. சில விஷயங்கள்லாம் அது தேர்தல் கட்டுப்பாடுகள், விதிமுறைகள். எனவே அதை எதெல்லாம் சொல்ல முடியுமோ அதை சொல்லுவாரு. அவர்கள் மீது முழுமையான நம்பிக்கை தமிழக மக்களுக்கு இருக்கு. ஏன்னா அவர் சொன்னார்னா முழுமையாக அது செய்வார் என்ற நம்பிக்கையில் நான் அவர்கள் கேட்க முடியாது. அவர்களுக்கு பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கேன், நானும் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நானும் அதை கொண்டு போய் நிச்சயமாக அதுல நீங்க எந்த சந்தேகம் வேணா. நான் இப்போ இல்ல, ஏற்கனவே பிளானிங் கவுன்சில் இருக்கும் பொழுது இது குறித்து பல விஷயங்கள் நாங்க பேசி இருக்கிறோம். இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த டான்ஜென்கோட இன்றைய நிலைமை, அதை தாண்டி செய்ய வேண்டிய அந்த விஷயங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வரோம். அது முடிந்த பிறகு நிச்சயமாக காலை உணவுல சிக்கன் அது பெரிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. நிச்சயமாக நல்ல ஒரு சஜஷன் தான் நான் நினைக்கிறேன். அது நிதி நிலைமைக்கு ஏற்ப நிச்சயமாக அது எதிர்காலத்துக்கு வரக்கூடும் என்றுதான் நம்புறேன். மதிமுக தேர்தல் அறிக்கையில லட்சத்தீவை மீட்போம் சொல்லி நிச்சயமாக அது நம்ம நீண்ட நாளா அதே தான் நம்மளோட கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. அதே தான் நம்மளோட கோரிக்கையாகவும் இருக்கு. சரிங்களா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.